டெக் லவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ எல்லா மொபைல் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரீசெண்டாக பேடும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, பேடு இப்போ பயங்கரமா ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா பேட்ல மினி லேப்டாப் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரே கிரியேட் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் இன்னைக்கு டிராவல்க்குலாம் நமக்கு லேப்டாப் செட் ஆக மாட்டேங்குது, பேடு தான் பெஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதுசா வந்திருக்கிற ரெட்மி பேட் 2 ப்ரோ தான் நம்ம பார்க்க போறோம். குயிக்கா அன்பாக்சிங் பண்ணிடுவோம். அது போக இதுல என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு சொல்லிடுவோம். அதுல மிக முக்கியமான சிறப்பு என்ன அப்படிங்கறது பாக்ஸ்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12,000 mAh பேட்டரி, மெகா பேட்டரி, இதுவரையும் எந்த ஒரு டேப்லையும் கொடுக்காத ஒரு விஷயத்தை இதுல கவர் பண்ணிருக்காங்க. அதுலயும் 33 வாட்ஸ் டர்போ சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அதுவும் சார்ஜர் நீங்க வெளியில வாங்க வேண்டாம், இன்க்ளூடட் அப்படின்னு அவங்களே போட்டாங்க. சரி, அதுல ஸ்னாப்டிராகன் 7s Gen 4 வித் டியூயல் 5G இங்கதான் ஒரு சூப்பரான விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சரி, இம்மர்சிவ் குவாட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது ரொம்பவே டால்பி ஆட்டம் ஸ்பீக்கர், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு குயிக்கா அன்பாக்சிங் பண்ணிட்டு என்னன்னு பார்த்துருவோம். ஒரு பிக் சைஸ்க்கான டேப் நமக்கு இருக்கு. ஒரு சிஸ்டம் மாதிரியே இருக்குங்க இந்த டேப். சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சரி, அதுக்கு முன்னாடி வழக்கமா நம்ம பண்ணக்கூடிய பாக்ஸிங், இதுல 33 வாட்ஸ் சார்ஜர் அண்ட் தென் டைப் A to டைப் C பின்னும் இதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடும் கொடுத்துருக்காங்க, பிளஸ் ஒரு சிம் எஜெக்டர் பின்னும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாக்ஸும் நல்லா டிசைனா இருக்கு. சரி, இப்போ குயிக்கா இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். சோ ஆல்ரெடி அவங்க பாக்ஸ்ல மென்ஷன் பண்ண மாதிரி இந்த டேப் அப்படிங்கிறது ஸ்னாப்டிராகன் 7s Gen 4 யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸை நம்ம அன்பாக்சிங்ல பாக்குறப்ப சார்ஜரும் கொடுத்திருந்தாங்க 33 வாட்ஸ், பிளஸ் அந்த கேபிளும் நமக்கு கொடுத்திருந்தாங்க. இதுல அடிஷனலா நம்ம இந்த டேப்ல என்னென்ன நம்ம வாங்கினா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஸ்டைலஸ் பென் நம்ம தனியா தான் வாங்கிக்கணும். அண்ட் தென் ரெட்மியோட கீபோர்டு. சோ ட்ராக்கிங் கீபோர்டு கிடையாது. சோ நமக்கு நார்மலா இருக்கக்கூடிய கீபோர்டு நமக்கு கிடைக்குது. சோ அதுவும் வெளியில நம்ம வாங்கிக்கலாம். ஆனா அது சூப்பரா இருக்குதான்னு கேட்டா மேக்னெட்டிக் கீபோர்டு ரொம்பவே சூப்பரா இருக்குது. சோ இதோட கீ ஹைலைட்ஸ் எல்லாம் என்னென்னு பாத்துறேன். அதே மாதிரி பேக் சைடுல பாத்தீங்கன்னா 2 பேட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல நமக்கு பிளாட் சர்ஃபேஸ் ஆகும், இந்த இடத்துல ஒரு மாய்ஸ்சரி சர்ஃபேஸ் ஆகும் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. கேமரா 2 இருக்கு. அதோட ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். சோ இந்த பிக் ஸ்கிரீன்ல ஒரு சூப்பரான விஷயம் நான் பார்த்தது ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் தாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரீசன்ட் டேஸ்ல இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் தான். ஏன்னா ஒரு விண்டோல ஒரு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னொரு விண்டோல இன்னொருத்தர் இப்போ ஏதாவது ஒரு சாட் ஜிபிடியில் தேடுறோம், இங்க வாட்ஸ்அப்ல நம்ம போடணும் அப்படின்னா கூட ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்குது. எல்லா ஆப்புக்குமே நீங்க இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட பிக் ரிவார்டு என்ன தெரியுங்களா? ஸோ இந்த பட்ஜெட் மாடல்ல இவ்வளோ ஒரு 12.1 இன்ச் டிஸ்பிளேலயும் ஒரு பிக்கஸ்டான ரிவார்டு என்ன அப்படின்னா சாஃப்ட்வேரோட அப்டேட் என்ன அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க, 7 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இங்க தான் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்னா எந்த அளவு அவனோட செக்யூரிட்டி அப்டேட் நம்ம கொடுக்குறாங்கிறத வச்சு தான் நம்ம இந்த மாடல் எப்படி அப்படின்னு ஜட்ஜ் பண்ணணும். சரி, இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டியூயல் சிம் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. டியூயல் சிம் ஆப்ஷன் பொதுவா எந்த இடத்துலயும் இருக்கிறது. இப்ப நிறைய மாடல்ஸ் டேப் வர்றது எல்லாத்துலயுமே சிம்மே இருக்கிறது இல்ல. 5G இல்லாம நீங்க ஒன்லி வைஃபை மாடல்ஸ் மட்டும் தான் வருது. சரி, இன்னொரு மேஜரான அப்டேட்டும் சொல்லிடுறேன். இந்த மாடல்ல ரெட்மி பேட் 2 ப்ரோல 5G மாடலும் வருது, வைஃபை மாடலும் வருது. சோ சிம் போறதுல இவன் 2 சிம் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அது போக இ சிம் ஆப்ஷனும் அதுல கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு சிம் இந்த சிம்மாவும் ஒரு சிம் இ சிம்மாவும் நீங்க போட்டுக்க முடியும். அப்ப எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸையும் கொடுத்திருக்காங்க. மிக முக்கியமான விஷயம், நீங்க அதுல கால் பேசுற ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. சரி, இந்த இது அப்ப ரொம்ப வெயிட்டா இருக்குமா நான் தூக்கிட்டு போனா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. வெறும் 610 கிராம்ஸ் மட்டும் தான் இருக்குது. சோ நான் கையில வச்சிருக்கும் போது ஒரு 2 மொபைல் கையில வச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் மட்டும் தான் இருக்குது. ரொம்ப ஒரு வெயிட்டாவோ அந்த மாதிரியே தெரியவே இல்லை. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் பக்காவா இருக்குது. சோ ஏதாவது நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னாலே ஸ்பிளிட் ஸ்கிரீனா இருக்கட்டும் இல்ல மத்த ஒரு விஷயத்தை தேடுறதா இருக்கட்டும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா கண்ணுக்கு ரொம்ப சின்னதா இல்லாம எனக்கு ஓப்பன் விஷனா இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு மொபைல்ல ஒரு படம் பார்க்கறதுக்கும் ஒரு டிவிலயோ ஒரு தியேட்டர்லயோ படம் பார்க்கறதுக்கான டிஃபரன்ஸ் இருக்குதுல்ல. நான் ஒரு லேப்டாப்போட ஒரு எசன்ஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த டிஸ்பிளே எசன்ஸ் இந்த டேப்ல 100% ஃபுல்ஃபில் ஆகுது. இது போக அலுமினியம் பாடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஸ்ட்ராங்னஸ் கண்டிப்பா இருக்கும்.
7.mm திக்னஸும் இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. 2 கலர் வேரியன்ட்ல வருதுங்க. ஒன்னு வந்து சில்வர் கலர், இன்னொன்னு கிராஃபைட் பிளாக். பொதுவா நம்ம கிராஃபைட் பிளாக் எல்லா மொபைல் எல்லாத்துலயுமே வருது, சில்வர் கலரும் வருது, ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நம்ம வச்சிருக்கிறது சோ கிராஃபைட் பிளாக் கலர். நீங்க டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். சோ ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரையிலும் நிறைய டேப்ல இன்னைக்கும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் தராங்க. ஆனா Redmi Pad 2 Pro 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி இந்த அவுட்டோர் மத்த எல்லாத்துலயும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா 600 nits கொடுத்திருக்காங்க. நான் ஏதோ ஒரு பார்க்ல உட்கார்ந்து ஒர்க் பண்றேன், இல்ல எங்கயாவது ஒரு அவுட்டோர்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் நமக்கு பிரைட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. நாங்க அவுட்டோர்ல செக் பண்ணி பார்த்த வரலும் அது ஒன்றும் பெரிய ஒரு கான்ஃபிளிக்டாவே தெரியல, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பிரவுசிங்கா இருக்கட்டும், நம்ம மீடியா யூஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்குது. சோ அது இல்லாம ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் என்ன அப்படின்னா Redmi Pad 2 Pro அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு ஒரு பீஸ்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா அது இதோட பேட்டரி தாங்க. சோ பீஸ்ட் பேட்டரி அப்படின்னு என்னால சொல்ல முடியும். 12,000 mAh பேட்டரி வந்து இதுக்கு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 12,000 mAh அப்படிங்கிறது நீங்க மொபைல்ல இருந்து 2 மடங்கு ஜாஸ்தி. மொபைலே உங்களுக்கு 2 நாள் நீங்க ஃபுல் டைம் ஒர்க் பண்ணீங்கனாலும் 6,000 mAh அப்படின்னா 2 நாள் பேட்டரி தாங்க. அப்ப நீங்க லிமிட்டட் யூசேஜ் 12,000 mAh அப்படின்னா 15 days ஒன்ஸ் நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா போதும், தாராளமா உங்களுக்கு எல்லா இதுக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரி, இது அத்தனையும் கொடுத்தப்ப 33 வாட்ஸ் சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 2.5 hours நீங்க சார்ஜ் போட்டீங்க அப்படின்னாலே ஃபுல் சார்ஜ் ஆயிடும். இதுல ரிவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த இதுல 27 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கலாம், ரிவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷன்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஒண்ணுமே இல்லைங்க, இதுல 100% சார்ஜ் இருக்குது. டேப்ல உங்களோட மொபைலுக்கு ஒரு சார்ஜ் போடணும் அப்படின்னா டைப் சி டு டைப் சி யூஸ் பண்ணி நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த டேப்ல இருந்து உங்க மொபைலுக்கு சார்ஜ் வந்து ஆகும். அது 27 வாட்ஸ் சார்ஜ்ல ஆகும் அப்படிங்கிறது தான். சோ இந்த சார்ஜை நீங்க இந்த சார்ஜுக்கு கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் ரிவர்ஸ் சார்ஜிங். ஆனா அந்த ஆப்ஷனையும் இந்த பட்ஜெட் பிரைஸ்லயே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே திங்க் பண்ணி வச்சிருக்கிறது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அதுவும் சொல்லவே தேவையில்லை. Snapdragon 7 Gen 4 யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப சோ 100% பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குது. ஸ்பீடு எந்த இடத்துலயும் ஓய்வு இல்லாம உங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ப்ரீவியஸ் டேப்ல எல்லாம் பார்த்தா அவங்க எல்லாம் Snapdragon 6ல தான் இருக்காங்க. சோ இவங்க Snapdragon 7S Gen 4 யூஸ் பண்ணிருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்ததா கேமரா பாத்துருவோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா இது ரெண்டுமே 8MP மெகா பிக்சல் கேமரா. சோ ரொம்பவே உங்களுக்கு டாக்குமெண்ட் ஏதாவது நீங்க ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்ல நான் வந்து ஒரு வீடியோ கால் வந்து பேச போறேன், நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறேன், இல்ல நான் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவேன், இல்ல நான் வந்து ஆபீஸ் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி அதெல்லாம் நான் வந்து வீடியோல தான் பண்ணுவேன், இல்ல நான் ஜூம்ல வந்து எல்லாத்துக்கும் பேசுவேன், நான் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர், யார் வேணாலும் நீங்க தாராளமா இத யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிக்சல் பிரேக் இல்லாம சூப்பராவே இருக்குது. ஆக மொத்தம் இந்த டேப் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% வேல்யூ ஃபார் மணி. இதுக்கு நிறைய கார்டு ஆஃபர்ஸும் அவைலபிள் இருக்குது. சோ நீங்க அது போக நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், பிளஸ் கார்டு ஆஃபர்ஸ் இருக்கும். ஆனா இதே எங்க அடையார் நெட்வொர்க்ஸ்ல வாங்குனீங்க அப்படின்னா கார்டு ஆஃபர்ஸ் நீங்க ஆன்லைன் பிரைஸ் கம்பேர் பண்ணிட்டு நீங்க வாங்க, தாராளமா எங்க கிட்டயும் கார்டு ஆஃபர்ஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். பிளஸ் அது போக அடையார் நெட்வொர்க் ஸ்பெஷல் ஆஃபர்னு கொடுக்குறோம். சரி, அது என்ன ஸ்பெஷல் ஆஃபர்? ஆன்லைன்லயே கொடுக்க கூட முடியாத விலை நீங்க கொடுத்துருவீங்களா அப்படின்னா 100% கொடுக்குறோம். ஏன்னா நாங்க 24 வருஷத்துல அடியெடுத்து வச்சு சூப்பரா டிராவல் ஆயிட்டு இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா வாசகர்களாகிய நீங்க தான் காரணம். அப்ப நாங்க அதை கொண்டாடுற விதமா என்ன பண்றோம், சில்வர் ஜூப்ளி இயரா நாங்க அடுத்த வருஷத்துல டச் பண்றோம் அப்படிங்கிறதுனால ஒரு செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாங்க மக்களுக்கு ஆடட் பெர்சன்டேஜஸ் கொடுத்து இந்த சேல்ஸை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள்ட்ட வாங்கின அத்தனை பேரையும் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சார் ஆன்லைனை விட நாங்க வந்து எங்களுக்கு 2% 3% எங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டு வாங்கினதுதான் அதிகம். சரி, அப்ப இதோட பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? தாராளமா நீங்க ஆன்லைன்லயும் பிரைஸ் பார்த்துக்கோங்க, எங்கள்கிட்டயும் ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பருக்கு தாராளமா கூப்பிட்டு இந்த டேப் எவ்வளவு வருது, என்ன பிரைஸ் டீடைல்ஸ்னு கேளுங்க. ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதுதான் இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாடல் புக் நினைச்சா தாராளமா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல ஒரு நல்ல மொபைலோட உங்களை நான் சந்திக்கிறேன்.